ஆண்டவருடைய பிள்ளைகளே, யாருமே வர முடியாத இடத்திலே, யாருமே வரக்கூடாத இடத்திலே கர்த்தர் உங்களுக்காக வருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நீங்க நினைக்கலாம், இந்த இடத்துல யார் பாஸ்டர் எனக்கு வருவா, இந்த இடத்துல யார் எனக்காக வழக்காடுவா, இந்த இடத்துல யார் எனக்காக இருப்பா, ரொம்ப இருட்டா இருக்குது, இந்த இடத்துல நான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே சிக்கி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. எங்க அப்பா தெரிஞ்சா வந்திருப்பாரு, எங்க அம்மா தெரிஞ்சா வந்திருப்பாங்களே, ஆனா யாருக்குமே தெரியாத மாதிரி அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில நான் சிக்கி இருக்கிறேன். யாருக்குமே நான் தெரிவிக்க முடியாதது போல ஒரு பிரச்சனையிலே ஒருவேளை நீங்கள் சிக்கி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உங்க இருதயம் கலங்கவே வேண்டாம். 4ஆம் ஜாமத்திலே கடலிலே கர்த்தர் நடந்து வருவாரானால், எந்த இருட்டானாலும் எந்த மறைவிடமானாலும் உங்கள் பிரச்சனையின் நடுவிலே இயேசு நடந்து வருவார் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் நம்புகிறேன், சில நேரத்திலே உங்களையும் என்னையும் ஆண்டவர் சிலர் தெரியாத இடத்திலே வைத்திருக்கிறார். அவர்களுக்கு தெரிஞ்சால் நமக்கு உதவி செய்வார்கள், அவர்களுக்கு தெரிந்தால் பணம் அனுப்பிவிடலாம். ஆனால் அவர்களுக்கு தெரியாமல் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை சொல்லக்கூடிய தைரியம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். நான் எப்படி சொல்லுவேன்? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள இருக்கிறத நான் யார்கிட்டையுமே ஷேர் பண்ணவே முடியாது. நீங்க கலங்க வேண்டாம். 4ஆம் ஜாமத்திலே கடலிலே நடந்து வந்த கர்த்தர் இன்று வாக்கு கொடுக்கிறார், யாரும் அறியாத இடத்திலே நான் வருவேன், யாருக்கும் தெரியாத இடத்திலே நான் வந்து உனக்கு நான் உதவி செய்வேன். நம்புறவர்கள் ஆமென்.